நான் இன்னொரு பயணம் செய்யப்பட்டது போயிருந்தேன். இருந்தாலும் நாளை ஆலமாவுடைய தினம். நாளைக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டியதை பற்றி ஒரு சில வாசிகள் மாத்திரம் தூக்கமான சில பேர் போயிட்டேன். அதாவது நாங்கள் ஏற்கனவே மக்கால் இருக்கும் பொழுது ஹஜ்ஜுடைய முழு அமல்களையும் நாங்கள் தெளிவாக படித்தோம். இன்றைய தினத்தில் மினாவில் தங்கியிருப்பது சுண்ணத்து, நாளைக்கு அரபாவில் இருப்பது ஹஜ்ஜுடைய பிரதானமான அமலத்தை நாங்கள் படித்தோம். அந்த அடிப்படையில் நாங்கள் நாளைக்கு அரபாவில் என்ன செய்ய போகணும் என்பதை பற்றி ஓரளவாக நாங்கள் வரைக்கும் போயிட்டிருக்கோம். பொதுவாக ஹஜ்ஜுடைய அமல்கள் நீங்கள் எடுத்து பார்த்து சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜுடைய அமல்கள்ல ஆக முக்கியத்துவம் கொடுத்த அமல் என்ன செய்யறதுன்னா துஆ. ஹஜ்ஜுடைய எல்லா சந்தர்ப்பத்திலையும் ரசூலுல்லாஹ் மிக முக்கியத்துவம் கொடுத்து செய்கிற அமல் என்ன செய்யறதுன்னா துஆவா தான் இருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், சஃபாவில் போய் ரசூலுல்லாஹ் நீண்ட நேரம் துஆ கேட்டார்கள். மர்வால போய் நீண்ட நேரம் துஆ கேட்டார்கள். அரபாவில் அவர்கள் நமிரா பள்ளியில இடத்துல அங்கே இருந்து தொகரை மசரை தொழுது அங்கே பிரச்சாரம் நிகழ்ச்சி போட்டு தொழிலை முடிச்சு போட்டு அரபாவுக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒட்டகத்தில் நின்ற அப்படியே ஒட்டகத்தை இருந்து கொண்டு மாரிப்பு வரை சூரியன் முழுமையா மறையும் வரைக்கும் துவாவிலே தனியே துவாரிப்பட்டிருக்கார். ரசூலுல்லாஹ் அரபால வேற எதுவுமே செய்ய இல்லை. அரபாவுக்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க ஒட்டகத்தில் அப்படியே உட்கார்ந்தவர்களா மறைப்பு சூரியன் மறைந்து முடியும் வரைக்கும் தனிமையா துவா கேட்டுக் கொண்டிருந்தார்கள். எப்படி துவா கேட்டால் துவா கேட்பால் அவர்கள் அதிசயம் வருகின்றது. ஒரு வலிய மனிதன், ஒரு பக்கி, ஒரு மிஸ்கின், ஒரு பணக்காரன் இந்த அளவுக்கு கிஞ்சி கேட்பான தந்த தேவையை அதிகமா ரசூலுல்லாஹ் கேட்டார்கள். கேட்டு 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 போனார்கள். தன்னை உட்டாத்திர கைட்ட பிடிச்சிருந்தா கையை கீழே விழுந்து விடுகின்றது. அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் அவர்கள் கெஞ்சி கெஞ்சி கேட்டுக் கொண்டிருந்தார்கள். வேற எதுவுமே அவங்க செய்யல. அந்த அளவுக்கு துஆவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் முஸ்தலிஃபாவுக்கு வந்தாங்க. அடுத்த நாள் முஸ்தலிஃபாவிலையும் அவங்க சஃபாத் தொழுது போட்டு நீண்ட நேரம் துஆ கேட்டார்கள். மினாவுக்கு வந்தார்கள். மினாவில் 10 நாள் தகடிச்சு போட்டு துஆ கேட்கல. ஆனா 11-12 ஜம்ரத்துல் ஊலா, ஜம்ரத்துல் உஸ்தா அதுல கல்லடிச்சு போட்டு நீண்ட நேரம் துஆ கேட்டார்கள். ஜம்ரத்துல் ஊலால கல்லில் அடிச்சு வச்சு அதாவது சூரத்தில் பக்ரா ஓதுறவு நேரம் சுமார் 2.5 ஜூஸ் ஓது நேரம் துஆ கேட்டார்கள். ஏன்னா அந்த அளவுக்கு ஹஜ்ஜில் முக்கியமாக கொடுக்கப்படக்கூடிய அமல் செய்தால் துஆ இருக்கின்றது. எனவே நாளைக்கு அரவா போகக்கூடிய நாங்கள் முக்கியமா தயாரிக்க வேண்டிய என்ன செய்தால் அல்லாஹ்விற்கு என்ன துஆவை கேட்பது, அல்லாஹ்விற்கு நாம் என்ன கேட்பது. அல்லாஹ் எங்களுக்கு முழு சந்தர்ப்பம் தந்திருப்பான் துஆ கொடுக்க வேண்டும். நிச்சயமா நாளைக்கு கேட்கக்கூடிய துஆ ஒப்புக்கொள்ளப்படுத்தான் போகுது. எங்களை எந்த தேவையை நாங்கள் அல்லாஹ்கிட்ட கேட்கின்றோமோ அல்லாஹ் நிச்சயமா தரத்தான் போகுங்க. எனவே யாருக்கும் எந்த விதமான உலோபித்தனம் தேவையில்லை, யாருக்கும் எந்த தேவையில்லைன்னு சொல்ல தேவையில்லை. எல்லாருக்கும் தேவை இருக்கின்றது. அல்லாஹ் மனிதனை படைச்சிருக்கின்றால் அவனு பக்கம் தேவை கண்டுதான். ஒரு உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா மனிதனும் அல்லாஹ்வுக்கும் தேவை கண்டிருக்கிறார்கள். எல்லாருக்கும் ஆயிரக்கணக்கான தேவை இருக்கின்றது. இந்த அனைத்து தேவையும் நாளைக்கு தான் நம்ம வைக்க வேண்டும். நாங்கள் நிறைய பாவம் செய்திருக்கின்றோம். இந்த பாவத்துக்காக வேண்டி நாளைக்கு அல்லாஹ்விடத்துல நாங்கள் மன்னிப்பு கேட்க போகின்றோம். இதை சந்தர்ப்பமா பயன்படுத்துங்க. உங்களோட உள்ளங்களை உருக்கமா வைத்து உள்ளம் உருகி அல்லாஹ்விடத்துல துஆ கேளுங்க. உங்களோட பாவம் நினைச்சு அழுது அல்லாஹ்விடத்துல திருப்பி திருப்பி கேளுங்க. அல்லாஹ் எது தெரியுமா விரும்புகின்றான்? அடிதான் அலட்டி அடி என்பது விரும்புகின்றான். மனிதத்தை திருப்பி திருப்பி கேட்டா மனிதன் போய்ப்பான். ஆனா அல்லாஹ்வை பொறுத்த வரையில திருப்பி திருப்பி அல்லாஹ்விட கேட்டு அல்லாஹ் விரும்புகிறான். அது சரி, அல்லாஹ்விடத்தை திருப்பி திருப்பி கேளுங்க. ஒரே துஆவா இருக்கிறான். திருப்பி திருப்பி கேளுங்க. உங்களோட எல்லா தேவைகளையும் நீங்க இன்னைக்கு இரவு யோசனை பண்ணுங்க. நாளைக்கு நான் அல்லாஹ்விட்ட என்ன கேட்க போகுது? உங்களோட கையில் எல்லார்ட்டும் துஆ கிதாப் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நபிமார்கள் அதாவது அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டி அனைத்து துஆவும் அது இருக்கின்றது. நபிமார்கள் என்னென்ன துஆ கேட்கணும் அந்த அனைத்து துஆவும் அங்கே இருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க படிச்சு தந்த துஆக்கள் நிறைய இருக்கின்றன. அந்த துஆக்கள்ல துனியா ஆகிரம் அனைத்து விஷயம் அல்லாஹ் அவங்க அடக்கி வச்சிருக்கிறாங்க. எனவே அந்த துஆக்களை திருப்பி திருப்பி கேளுங்க. அதான் யாருக்கும் சடை வர ரசூலுல்லாஹ்வுடைய மாரிபு வரைக்கும் சடையாம கேட்டார். மாரிபு வரைக்கும் சடையாம கேட்டார். எனவே நாளைக்கு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நேரத்திலிருந்து மகரிபு வரைக்கும் உங்களுக்கு வேற எந்த தேவையும் இருக்கவே கூடாது. உங்களுக்கும் உங்களை படைத்த ரப்புக்கு தான் அவளுக்கு தரவு இருக்க வேண்டியிருக்கின்றது. நிறைய அல்லாஹ்விட துஆ கேளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு பக்குபாரங்களுக்கு துஆ கேட்கக்கூடிய முறை சொல்லித் தருவோம். துஆ கேட்பது அனுப்பி நன்மை சொல்லித் தருவோம். அந்த வயலுக்கு துஆக்கு அவங்களை தயார்படுத்திக் கொள்ளுங்க. எல்லா இந்த இரவேல கூட நீங்க நிறைய அல்லாஹ்விடத்தில் அல்லாஹ்வை கேளுங்க. யா அல்லாஹ் நாளைக்கு அரபா நான் நிற்க போகின்றேன். என்ற அமலுக்கு ஒப்புக்கொள்வாயா? அரபா நமக்கு துஆ கையேந்தக்கூடிய பாக்கியத்தை தருவாயா?
துவாவுக்கு கையெந்த பாக்கியம் கிடைக்காம இருப்பதே பெரிய ஒரு அல்லாவுடைய தண்டனை. ஒரு மனிதனுக்கு நான் சிந்தித்து பாருங்க, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டார்கள், அல்லாஹ் கீழ்வானத்துக்கு இறங்குனா தஹஜ்ஜுத் நேரத்துல இறங்கி அல்லாஹ் கேட்குண்டா, யார் என்னிடத்துல கேட்குண்டோ நான் கொடுக்க போறேன், யார் இடத்துல மன்னிப்பு கேட்டு நான் மன்னிக்க போறேன், யாரு தேவையை முன்வைக்கோ தேவையை நான் கொடுக்க போறேன் அல்லாஹ் சொல்லுங்க. ஆனா என்ன நிலைமை எப்படி தெரியுமா இருக்கின்ற, எனக்கு எதுவுமே தேவையில்லை, நாங்க ஏன் கேட்கிறதில்ல, அல்லாஹ் சொன்னா கேளுங்க தரப்போறேன்னு சொல்லி கேட்கிறோம், நாங்க கேட்க தயாரில்லை. அந்த நிலைமை உருவாகக்கூடாது. நாங்க அரபா தினத்துல, அதாவது அரபாவுடைய தினத்துல நாங்க வெறுமனே தூங்கி ஓய்வெடுப்போம் என்று இருந்தால், அரபாவுடைய தினத்துல நாங்கள் எப்ப சாப்பிடுவதையும் ஐஸ்கிரீம் தின்வதிலையும் அல்லது ட்ரிங்க்ஸ் குடிப்பதையும் காலத்தை செலவழிப்போம் என்றால், அரபாவுடைய தினத்துல நாங்க அடுத்தடுத்த கூட்டாளிமாரை சந்தித்து ஊர் செய்தியை பேசுவதை நாங்கள் காலம் கழிப்போம் என்றால், எங்களை போல முட்டாளோ துப்பாக்கிசாலி வேறு யாருமே இருக்க முடியும். ஏன்னா நாங்க வந்திருக்கின்றோம் லட்சக்கணக்கு செலவழித்து அரபாவுக்காவடி தான் வந்திருக்கின்றோம், அரபான துவாக்கத்தான் வந்திருக்கின்றோம். எனவே நாளைய தினத்தை இந்த கவர்மெண்ட் மாறி வரைக்கும் உள்ள நேரத்தை ஒரு செக்கனையும் யாரும் வீணா கூடாது, முழுமையா அமைச்சருக்காக தயாரித்துக் கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க நாளைக்கு, அதாவது அரபாடு தங்களுக்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இங்கிருந்து சபோவுக்கு பின்னால் தான் வழிபட்டு போனார்கள். சபோவுக்கு பின்னால் வழிபட்டு வைத்து நமிராண்டு செல்லக்கூடிய இடம், அதாவது அரபாவுடைய போர்டு ஆரம்பித்துல அந்த இடத்துல ரசூலுல்லாஹ் தாங்கினான். அங்கே அவர் குப்பாண்டு கூடாரம் அடிக்கப்பட்டிருந்தது, அங்கே தங்கியிருந்து லொஹர் வரைக்கும் அங்கே இருந்தான். லொஹர் நேரத்துல அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரம் ஆன உடனே ஒரு ஹுதுபா பிரசங்கத்தை நிகழ்த்தினாங்க. ஒரு எல்லாருக்கும் தெரியும் அரபான ஹுதுபான்னு சொல்லுவாங்க. அந்த ஹுதுபா பிரசங்கத்தை ரசூலுல்லாஹ் அரபா நிகழ்த்தல, அவங்க நிகழ்த்தினது இந்த நம்பிராண்டு இடத்துல. அந்த ஹுதுபா நிகழ்த்தி போட்டு லொஹர் 2 ரக்காத் சுருக்கி தொழுதாங்க, அசர் 2 ரக்காத் சுருக்கி சேர்த்தி தொழுதாங்க. தொழுது போட்டு அவசரமா விட்டாத்து கட்டி அதாவது அரபாவுக்கு போனாங்க. அரபால போய் அங்க இருந்து பாதி வரைக்கும் துவா கேட்டாங்க. ஆனா எங்களுக்கு நாளைக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைப்பதில்லை. சமூகத்துக்கு பின்னால போகக்கூடிய வாய்ப்பு மிச்சம் போயிடுச்சு. பெரும்பாலும் இரவைக்கு நடுகிறவு, அதாவது எங்களுக்கு மாதிரி பஸ் தருவாரு, அந்த நேரத்தில் நாங்க போக வேண்டியிருக்கின்றது. அடுத்த நம்பிரால போய் எங்களுக்கு சந்தர்ப்பம் இல்லை, எங்களுக்கு மாதிரி மக்கள் அதான் அனுமதி தர மாட்டாங்க. நாங்க அப்படி தனியா போய் தங்கலாம், ஆனா எங்களுக்கு அரபாக சென்று வர முடியாம போகலாம். எனவே நாங்க அதில் அந்த வாய்ப்பு இல்லை இருக்கனால நாங்க இரவைக்கே பெரும்பாலும் போயிடலாம். அதை சமூகத்துக்கு போவோம். நாங்க அரபாவுக்கு போகணும் சென்றிருந்தா நீங்க போன பின்னால நீங்க லொஹர் வரைக்கும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. இந்த லொஹர்ல இருந்து மாறி வரைக்கும் நிறைய அமைச்சர் இருக்கின்றது. எனவே நீங்க கூட தலைப்பு உண்டாக்கி கஷ்டப்படுத்திக் கொள்ளாதீங்க. லொஹர் வரைக்கும் கொஞ்சம் ஏதாவது குடிக்கிறது குடிச்சுக் கொள்ளுங்க, சாப்பிட்டுக் கொள்ளுங்க, கொஞ்சம் நீங்க ஓய்வெடுத்துக் கொள்ளுங்க. லொஹர் ஆனதுக்கு பின்னால குரூப்பால அமர்ச்சியை ஆரம்பிக்கவும் தேவையில்லை, அவங்க யாரும் உங்களுக்கு சொல்லித்தர தேவையில்லை. உங்களோட அமலை நீங்க ஆரம்பிங்க. என்ன சொல்ற தல்பியா ஓதுவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு படிச்சுட்டு இருந்தாங்க. அரபால போனால் லா இலாஹ இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இத மிச்சமா நீங்க ஓதுங்க. அதே போன்று அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம், அதே போன்று மத்தம துஆக்களை கேளுங்க. தனித்தனித்து நீங்க ஒரு துஆக்களை கேளுங்க. நீங்க அதாவது வெயில் நேரமா இருந்தால் 2க்குள்ள இருந்து துஆ கேளுங்க. கொஞ்சம் வெயில் தந்ததுக்கு பின்னால 2க்கு வெளியே போங்க. கிப்லாவை முன்னோக்கி நில்லுங்க. கிப்லாவை முன்னோக்கி இருந்து நீங்க அழுது அல்லாஹ்விடத்துல கேளுங்க. உங்களை நீங்க உங்களோட மனைவி மக்களுக்கு ஒன்று சேர்ந்து கொள்ளுங்க. உங்களோட எல்லா பிரச்சனைகளையும், குடும்ப பிரச்சனையா இருக்கலாம், உங்களோட கூட்டாளிமான பிரச்சனையா இருக்கலாம், தாய்தாப்பனுக்காக வேண்டி, உங்களோட பிள்ளைகளுக்காக வேண்டி, உங்களோட மனைவிக்காக வேண்டி, உங்களோட நண்பர்களுக்காக வேண்டி, ஊர் மக்களுக்காக வேண்டி, நாட்டுக்காக வேண்டி, அதே போன்ற மற்ற முஸ்லிம்களுக்காக வேண்டி, உலகத்தில் எல்லா முஸ்லிம்களுக்கான துவா கேளுங்க. திருப்பி துவா கேளுங்க. அல்லாஹ் துவா கபூல் செய்வார். நீங்க அரபாவுக்கு போவதற்காக வேண்டி நீங்க என்ன எடுத்துக்கொள்ளும் போது சென்றால் உங்களோட பேகலத்தை தூக்கிட்டு போவாங்க. நீங்க அரபாவை போகக்கூடிய நேரத்துல உங்களோட துவா கிட்டாக எடுத்துக் கொள்ளுங்க. நீங்க துவாவுக்காக தயாரிச்சு நோட் புக் இருந்தால் அதை கையில் எடுத்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக, அதாவது நீங்க முஸ்தலிஃபாவில் தங்குறதுக்காக வேண்டி, முஸ்தலிஃபா இரவைக்கு தங்குறதுக்காக வேண்டி ஒரு பெட்ஷீட் ஒரு பாய் எடுத்துக்கொள்ளுங்க. அவ்வளவுதான் உங்களுக்கு தேவை. அதுக்காக வேண்டி தலைவாணி தேவையில்லை. நீங்க எல்லாம் தலைவாணில படுத்து பழகி இருக்கிறீங்க, தலைவாணி இல்லாம தூங்க மாற்றம் இருக்க வேண்டாம். நீங்க முஸ்தலிஃபால போயிட்டு நாம தலைவாணி தேவை மெட்ரஸ் தேவை எதிர்பார்க்குவாங்க. நீங்க ஏதோ உள்ள நேரத்தில் உள்ள மாதிரி படுக்க பழகி கொள்ளுங்க. எனவே நீங்க எல்லாத்தையும் சுமந்து போனா நீங்க நடந்து வர வேண்டிய பெரும்பாலும் அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் சுமந்து திருப்பி வர முடியாது. எனவே நீங்க அவ்வளவு சாமம் எடுத்துக் கொள்ளுங்க. மருந்து இருக்குன்னா மருந்து எடுத்துக் கொள்ளுங்க. அடுத்ததாக யாராவது முஸ்தலிஃபால கல்லு குறைக்கு போடுறதுக்காக வேண்டி சின்ன பை ஏதோ எடுத்துக்கிட்டால் அதே கையில் எடுத்துக் கொள்ளுங்க. இவ்வளவு சாமம் போல்மான் உங்களோட துவா கிதாபுகள், அதாவது அடுத்ததாக உங்களுக்கு அதாவது மருந்துகள்,
மற்றது உங்களுக்கு ஒரு பெட்ஷீட் தலைப்பாய் இவ்வளவு சாமானோட நீங்க போங்க இன்ஷா அல்லாஹ். அங்க அரபால போயிட்டு இருந்து நாங்க அமல்களை செய்வோம். லொஹரானதுக்கு நாங்கள் பொதுபாதிகள் தரப்படும். அதில் அவங்க செய்ய வேண்டிய அமல்களை சொல்லி தரப்படும். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் தலைவர் எல்லா ஹஜ்ஜை லேசாக்கிலிருந்து ஒப்புக்கொள்வானாக. ஆஃபிதாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.